சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருத்தணி முருகனின் அறுபடை வீடுகளில் இது 5வது இடத்தில் உள்ளது. வருடத்தின் 365 நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிகளை கொண்ட மலை. சங்க காலத்தில் திருத்தணி குன்றுதோறாடல் என்று அழைக்கப்பட்டது. திருச்செந்தூரில் அசுரன் தாரகாசுரனை வதம் செய்த பின் தன் கோபத்தை தணிக்க இங்கு வந்ததால் சூரசம்ஹாரம் இங்கு நடத்தப்படுவதில்லை. இந்த கோயிலின் பிராந்திய புராணத்தின்படி தேவர்களின் மன்னனான இந்திரன் தனது மகள் தேவசேனாவை முருகனுக்கு மணம் முடித்து அவளுடன் சேர்ந்து தனது யானை ஐராவதத்தையும் காணிக்கையாக அளித்தான். ஐராவதம் சென்றதும் இந்திரன் தனது செல்வம் குறைந்து வருவதை கண்டான். முருகன் வெள்ளை யானையை திருப்பி தர முன்வந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்ட இந்திரன் தான் அளித்த பரிசை ஏற்க மறுத்து யானை தனது திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எனவே இந்த கோயிலில் உள்ள யானையின் உருவமும் கிழக்கு நோக்கி உள்ளது. அகஸ்தியர் முனிவருக்கு முருகன் தமிழ் அறிவை வழங்கியதாகவும் நம்பப்படுகிறது. மேலும் இந்த ஆலயத்தில் வீரமூர்த்தி, ஞானமூர்த்தி மற்றும் ஆச்சாரியமூர்த்தி என்ற அடைமொழிகளால் அவர் அழைக்கப்படுகிறார். இதன் புராண மகத்துவத்தை தவிர இந்த மலையை தேவர்கள் வழிபட தேர்ந்தெடுத்த இடமாகவும் நீண்ட தவங்கள் செய்யும் துறவிகளின் விருப்பமான இருப்பிடமாகவும் புனித அருணகிரிநாதர் பாராட்டியுள்ளார். இந்த மலையை சிவலோகத்துடன் கைலாசம் ஒப்பிடப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்களை இழுக்கும் மாதாந்திர கார்த்திகைகளை தவிர 2 சிறந்த வருடாந்திர விழாக்கள் ஆடி கிருத்திகை மற்றும் டிசம்பர் 31 புத்தாண்டு படி விழா. ஆடி மாதத்தில் தெப்பத் திருவிழாவும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவமும் 8ஆம் நாள் வள்ளி கல்யாணமும் தமிழ் மாதமான ஐப்பசியில் முருகன் ஷஷ்டியும் கொண்டாடப்படுகின்றன. இறைவனின் ஆலயங்களின் புனித குளங்கள் அனைத்தும் சரவண பொய்கை, நாணல் சதுப்பு நிலத்தின் புனித குளம் என்று அழைக்கப்படுகின்றன. மற்ற இடங்களைப் போலல்லாமல் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள திருத்தணியில் உள்ள குளம் அதன் புனித நீர் தீர்த்தம் உடல் மற்றும் மனநோய்களுக்கு குணப்படுத்தும். இந்த புனித குளத்தில் குளிப்பதால் பக்தருக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும்.